WWE ரெஸ்லர்னாலே அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி தான். அதுவும் முக்கியமாக அவங்களோட ஷேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜைஜாண்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ட்ரப்ஸ், அதாவது கொலர்னு சொல்லுவாங்க, அந்த மசில்னால தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட உருவம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜைஜாண்டிக்காக பெருசாக தெரியுது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ கோல்பர்க் எடுத்துட்டிங்கன்னா அவர் செஸ்ட்லேருந்து 6 பேக்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் மேலே உள்ள காலர், அதாவது இந்த ட்ரப்ஸ் மசில்ஸ் மட்டும் இல்லைன்னா பாருங்களேன், அவர் பெருசாக அந்த லுக் ஒன்று கிடைக்காது. ஸோ அது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ஹைலைட். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு பார்ட், அதாவது அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப அத்லட்டிக்காகவும் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷோல்டர்ஸ். நீங்கள் நிறைய ரெஸ்லரோட ஷோல்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, 3D லுக் ஒன்று கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ். இப்போ அவரோட 3D லுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸில் 3 மசில்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் இருக்கும், மிடில் இருக்கும், அப்புறம் ரியர் டெல்ட்னு சொல்லுவாங்க. ஜிம் போகிற நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா அந்த ரியர் டெல்ட்ன்ற மசிலை பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா சின்ன ஒரு மசில்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களோட மொத்த ஷோல்டரையும் 3D ஷேப்பு கொண்டாடுறதுக்கு முக்கியமான ஒரு மசில் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னா அது கண்டிப்பாக ரியர் டெல்ட் தான். இந்த கடுகு சிறுசானாலும் காரம் பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன மசில்ஸ் தான் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஜிம்மில் பார்த்தீங்கன்னா அதை ட்ரெயின் பண்ணாமல் விடாதீங்க. இந்த சின்ன சின்ன மசில் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு கொடுக்கும். ஜஸ்ட் லைக் நம்ம WWE ரெஸ்லர்ஸ்.